எல்லாருமே வந்து உடனடியாக ஒரு ஃபேண்டசியான ப்ராமிஸை டெலிவரி பண்ணுறேன், நாளையிலேருந்து உங்களுக்கு பொற்காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லலை. நான் தேவதூதன் அல்ல அப்படின்னு பதிவு பண்ணார். நான் வந்து ஒரு மேஜிக் வாண்டு வச்சிருக்கல, நான் வந்து ஓவர் நைட்டில் ஒரே நாள் சரி பண்ணி நேற்று ராத்திரி வரைக்கும் நாடு நாசமாக போச்சு, இன்னைக்கு காலையில் நான் வந்துட்டேன் எல்லாமே சரியாக போயிருங்கிற சாத்தியம் இல்லைங்கிறத நான் தேவதூதன் இல்லை என்று பதிவு செய்தார். நானும் உங்களைப் போலவே ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படிங்கிறதை பதிவு செஞ்சார். இந்த திட்டங்களை நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள்னு ரொம்ப நேர்மையாக வெளிப்படையாக பேசினார். அது வரைக்கும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள்னு பேசினார். ஏன்னா எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து அதை வந்து தவறான பாதையில் திசை திருப்பக்கூடும். இப்பயே நான் பேசிகிட்டு இருக்கும்போதே நான் கிடைக்கிறது 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்துவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் சொல்றாரு. 500 யூனிட் பயன்படுத்துறதே ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப பயன்படுத்தினா அதுக்குள்ள பயன்படுத்தினா தான் 200 ஃப்ரீ, 501 பயன்படுத்தினா 200 ஃப்ரீ கிடையாது. இதன் மூலமாக ஜெயலலிதா ஆட்சியில் ஏற்கனவே யாரா இருந்தாலும் 100 யூனிட் ஃப்ரீங்கிறதும் போயிருது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை இப்பயே வச்சுட்டாங்க. அவர் வந்து பதவியேற்ற சுவடு மாறல, நமக்கு இன்னும் அந்த காட்சி கூட மாறல, அதுக்குள்ள வந்து பாருங்க இப்படி விமர்சனங்கள் வரும். ஆனால் மக்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். மக்கள் உங்களுக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவுள்ள ஓட்டு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. அதனால் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அந்த வகையில் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொன்னது, எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு சொன்னது, நான் நிதி நிலைமையை பார்க்கணும்னு சொன்னது, அதை வச்சு நான் வெள்ளை அறிக்கையை கொடுப்பேன்னு சொன்னது, அது எல்லாமே நல்ல விஷயம்.